ஜெகதீஸ்வரனோ அல்லது பெருமாள் மணியோ சொல்லக்கூடிய 2 புள்ளிகள் ரொம்ப நுட்பமானது இல்லையா? ஒரு பக்கம் திராவிட கட்சிகள் திமுக, அதிமுக தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி இன்னும் தொடங்கல அப்படின்றதையும் எப்படி பார்க்குறது? ரொம்ப கொள்கை ரீதியிலாக உறுதியாக இருக்கக்கூடியது, யாருக்கும் அச்சம் தேவையில்லைன்ற ஒரு நிலைப்பாட்டோடு தாவேகா இருக்கிறது தான், நாம் தமிழர் கட்சி இருக்கிறது தான் காரணமா? நாம் தமிழ் கட்சி தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கவில்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இவ்வளவு மாஸ் கூட்டி ரோட் ஷோ மாதிரி இல்ல 234 தொகுதிகள்ல 180 தொகுதிகளுக்கு மேல வேட்பாளர் அறிவிச்சு வேட்பாளர் எல்லாரும் களத்துல போய் மக்களை சந்திச்சு அந்தந்த பகுதிக்கு உண்டான பிரச்சனைகளை கையில் எடுத்து போராட்டங்களாக்கி நாம் தமிழ் கட்சி தங்களுடைய தேர்தல் வேலைகளை எப்பொழுதோ தொடங்கி விட்டார்கள். அது ஊடகங்கள்ல பெருமளவு வந்துட்டு வெளிச்சம் காமிக்கப்படாம இருக்கலாம், ஊடகங்கள் அதை வந்துட்டு பெருமளவு கொண்டு போய் சேர்க்காம இருக்கலாம். அண்ணன் பெருமாள் மணி அண்ணன் அவர்கள் சொன்னது போல வந்துட்டு வைரல் மெட்டீரியலாக இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். ஒரு பெரிய நடிகர் போய் மாலை போட்டா அது உடனே வைரல் ஆகுதுன்னாக்கா அது வைரல் மெட்டீரியல், அது போல இல்லாம இருக்கலாம். ஆனா பொதுமக்கள் பாக்குறாங்கல்ல, யார் வந்துட்டு எந்த கட்சிக்காரர்கள் நமக்காக வந்து நிக்கிறார்கள், ஒரு பிரச்சனைனாக்க யார் வந்து போராட்டத்துல ஈடுபடுறாங்க, நம்ம வீடு இடிக்கப்படுதுன்னா முதல் ஆளா யார் வந்து நிக்கிறாங்க, ஒரு வளம் கொள்ளை போகுதுனாக்க யார் முதல் ஆளா வந்து நிக்கிறாங்கிறது பொதுமக்களுக்கு தெரியுது இல்ல. அந்த வகையில நாம் தமிழ் கட்சி தன்னுடைய பிரச்சாரத்தை இந்த திமுகவோ அதிமுகவோ ஆரம்பிப்பதற்கு பல மாதங்களுக்கு முன்பாகவே அதை வந்துட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அப்போ இப்போ சீமானோ அல்லது விஜயை தனித்து போட்டியிட்டால் யாருக்கு லாபம்னு நினைக்கிறீங்க? அப்போ நெக் டு நெக் ஃபைட் இந்த தலைப்பை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், யாருக்கு லாபம் அப்படிங்கிறதுக்காக எந்த கட்சியும் நிக்கிறது இல்ல. ஒரு தனிச்சு போட்டியிடக்கூடிய கட்சி அப்படிங்கிறவங்க அவர்களுடைய கட்சியினுடைய லாபத்துக்காக மட்டும்தான் நிக்கிறாங்களே தவிர மற்ற யாருக்கோ ஒருத்தருக்கு லாபத்தை கொண்டு போய் அந்த நான் போல கார்த்திக், நான் கேட்கறது என்னன்னா, ஏறக்குறைய இன்னைக்கு இருக்கக்கூடிய களத்தோட அடிப்படையில் பாக்குறப்போ ஒரு 4 முனை போட்டி உருவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். திமுக, அதிமுக, இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சி, தாவேகான்னு ஒரு 4 முனை போட்டி வந்துச்சுன்னா திமுக அதிமுக ஒரு வலுவான கூட்டணியை வச்சிருக்கிறாங்க. தாவேகாவும் நாம் தமிழர் கட்சியும் கூட்டணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிறாங்க. அப்படின்றப்போ அந்த இடத்துட்ட வாக்குகள் சொற்பமாக தானே சிதறும். அப்போ அது யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்து சாதகமான சூழலை உருவாக்கும் இல்லையா? இல்ல, நீங்க அப்படி யோசிக்கணுங்கிற அவசியமே இல்ல. கூட்டணியே இல்லாமல் ஒரு கட்சியால் வெல்ல முடியும் அப்படிங்கறத கூட தமிழ்நாட்டு அரசியலே அது வந்துட்டு காமிச்சிருக்கிறாங்க. ஜெயலலிதா வந்துட்டு கூட்டணியே வைக்காம வந்துட்டு மொத்தமா வந்துட்டு வின் பண்ணலையா? அதை ஒரு கட்சியால செய்ய முடியும் அப்படின்னாக்க கூட்டணி இல்லாமல் இன்னொரு கட்சியாலும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. குறைந்த வாக்குகளை கொண்ட ஒரு கட்சிங்கிறது திடீரென வளர்ந்து ஒரு ஆட்சியை பிடிக்கக்கூடிய வரலாறுங்கிறது உலக அளவிலும் சரி, இந்திய அளவிலும் சரி பல இடங்கள்ல நடந்திருக்கு. முன்னுதாரணங்கள் ஏற்கனவே இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது ஒரு மாற்றம் நிகழ்வதுங்கிறது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் நடக்கணுங்கிற அவசியம் இல்லை. திடீரென சீன மூங்கில் போல ஒரே இரவில் வளர்ந்து நிற்கக்கூடிய காட்சிகளும் நம்ம பார்த்திருக்கிறோம். அதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்குங்கும் போது நீங்க அப்படியெல்லாம் யோசிக்கணுங்கிற அவசியமே கார்த்திகேயன், ஒரு பக்கம் திமுக கூட்டணி வலுவா இருக்கிறாங்க, அதிமுகவும் கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. தாவேகாவினுடைய தலைவர் விஜய்க்கு இருக்கக்கூடிய சில அடையாளங்கள் அவரை மக்கள்கிட்ட எளிமையா கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்றப்போ இந்த இடத்துல நெருக்கடின்றது நாம் தமிழர் கட்சிக்கு தான் இருக்குதா? இந்த நெருக்கடியை எப்படி சமாளிப்பீங்கன்றது ஒண்ணு இருக்குல்ல. எங்களுக்கு எந்த நெருக்கடியுமே இல்லைங்க சார். ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாக்க, நாம் தமிழ் கட்சி கொள்கை ரீதியாக மிக வலுவான கட்சி. தொண்டர்கள்ங்கிறது நாம் தமிழ் கட்சியினுடைய படைபலங்கிறது எப்படின்னாக்க ஒவ்வொருவரும் சீமானண்ணன் தான். ஏன்னா ஒவ்வொரு நபரும் அவ்வளவு தூரம் வந்துட்டு தெளிவாக அரசியல் புரிதலோடு கொள்கை ரீதியாக யாரு நீங்க நடுவுல நிறுத்தி வந்துட்டு நடுவுல சாலையில செல்லக்கூடிய நபர்களை கூப்பிட்டு நாம் தமிழ் கட்சி நபரை கூப்பிட்டு நீங்க வந்துட்டு கேள்வி கேட்டீங்கன்னாலும் தெளிவான பதில்களை கொடுத்து எங்கள் கொள்கை ரீதியாக இதற்கு வந்துட்டு என்ன தீர்வு வைக்கிறோங்கிறத தீர்வு முதற்கொண்டு வைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. தலைவர்களே பல பேர் வந்துட்டு திணறும் பொழுது தொண்டர்களாக இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியினுடைய படைபலங்கிறது வந்துட்டு மிக தெளிவாக அரசியலை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பலம் தான் நாம் தமிழ் கட்சியோட பலம். அப்படி இருக்கும்பொழுது நீங்க வந்துட்டு திரைப்பிரபலத்தினால வர்றீங்க அப்படின்னாக்கா, பெரும்பாலும் என்ன சொன்னதை நான் சொல்ல விரும்புறேன். விஜய் அவர்கள் மிக பிரபலமான நபரா? ஆம், பிரபலமான நபர். அவர் வந்துட்டு 234 தொகுதிக்கும் போட்டி போட போறாரான்னா அங்கதான் கேள்வி வருது. ஒரு தொகுதியில தானே அவர் போட்டியிட முடியும். மற்ற தொகுதியில எல்லாரும் வேற ஒரு நபர் போட்டியிடணும், அவர் மேடை ஏறி பேசணும், அவர் மக்கள் பிரச்சனைகளை போய் பேசணும், அதை கொண்டு போய் சேர்க்கணும், அவர்களுடைய கட்சியினுடைய கொள்கை என்னங்கிறது கொண்டு போய் சேர்க்கணும். இந்த பிரச்சனைகள்லாம் யாருக்கு இருக்குன்னு கேட்டா நாம் தமிழ் கட்சிக்கு இல்ல. ஏன்னா நாம் தமிழ் கட்சியில
8 வயசு பயல ஏறி விட்டாலும் சரி, 80 வயசு தாத்தாவை ஏற விட்டாலும் சரி, எந்த மேடையா இருந்தாலும் தெளிவாக கொள்கை ரீதியாக பேசக்கூடிய நபர்கள் நாம் தமிழ் கட்சியில இருக்கிறாங்க. மூணு புள்ளியை சொல்லுங்களேன். தேர்தல் களத்துக்குள்ள இன்னைக்கு அரசியல் பிரச்சாரம்னு வந்துட்டா இந்த 3 புள்ளியை நாங்க கையில் எடுத்து பிரச்சாரம் செய்து திமுக, அதிமுக, பாஜகவுக்கு நெருக்கடி கொடுக்க முடியும், அதை விஜயால் செய்ய முடியாதுன்னு ஒரு மூன்று கொள்கையை சொல்லுங்களேன். முதல் விஷயம் நான் சொல்றேன், தமிழ் தேசியம் என்ற கொள்கை. இந்த தமிழ் தேசியங்கிற கொள்கைங்கிறத தெளிவான நிலைப்பாட்டோட நாம் தமிழ் கட்சி வைக்குது இல்லையா? இது எதனால வந்துட்டு எடுபடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திராவிடம் என்று போலி முகமூடி கொண்டு வரக்கூடிய நபர்களையும் அது எதிர்த்து அடிக்கும். தேசியம், இந்திய தேசியம் என்று கொண்டு வரக்கூடிய பாஜக, காங்கிரஸையும் அது எதிர்த்து அடிக்கும். தமிழர் நலனுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய எல்லோரையும் அது எதிர்த்து அடிக்கும். அப்படிங்கும் போது இந்த தமிழ் தேசியம்ங்கிற சித்தாந்தமே நாம் தமிழ் கட்சிக்கு மிகப்பெரிய பலமாக மாறும். இது ஒண்ணு. ரெண்டாவது, தாவேகாவும் நிக்குது. தமிழ் தேசியம், திராவிடம் ரெண்டு கண்கள் சொல்றாங்க இல்லையா? தாவேக தமிழ் தேசியத்தை வைக்கவே இல்லையா? அவங்க மீண்டும் திராவிடம் தான் எங்கள் தலைவர்கள், திராவிட தலைவர்கள் தான் பேசிக்கொண்டே இருக்கிறார்களே தவிர தமிழ் தேசியம் சார்ந்து யாரை எடுத்துட்டு போறாங்க, முன்னிறுத்துறாங்க? ஒரு மாவீரர் நாள் அவர்களால் முன்னெடுக்க முடிஞ்சுதா? மாவீரர்கள் பற்றி பேச முடிஞ்சுதா? ஏதாவது பண்ணிருக்காங்களா? அல்லது தமிழ் தேசியம் சார்ந்து இதை நாங்கள் செய்திருக்கிறோம் சொல்றதுக்கு உண்டான ஏதாவது விஷயத்த செய்யறாங்களா? திராவிடம் சார்ந்து செய்யறாங்க. பெரியாருக்குன்னா ஒரு மாலை போடுறாங்க, இது பண்றாங்க, பெரியாரை விமர்சிச்சா உடனே கொண்டு போய் சேர்க்கிறாங்க, அதெல்லாம் செய்யறாங்க. இங்கே தமிழ் தேசிய தலைவர்களை இழிவுபடுத்தியோ, தமிழ் தேசிய தலைவர்களை புறக்கணித்து விட்டு மற்றவர்களுக்கு உண்டான முன்னுரிமைகளை அவருக்கு கொடுக்கும் பொழுதோ தாவேகா எங்க வந்து நின்று இருக்கு? அந்த புள்ளியில இப்போ அண்மை காலமாக அதிமுக பேசக்கூடிய டோனும் அதுதானே இருக்குது. நீங்க பேசுற அதிமுக தமிழ் தேசியத்தை பேசலைங்க. அதிமுக திராவிட கட்சியாக தன்னை அறிவிச்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான். அவங்க திராவிடமும் இல்ல, தமிழ் தேசியமும் இல்ல. அவர்களுடைய ஒரே சித்தாந்தங்கிறது திமுக எதிர்ப்பு, அவ்வளவுதானே தவிர அதிமுக ரெண்டாவது புள்ளி ஒன்று தமிழ் தேசியத்துல நீங்க இரண்டாவது புள்ளி சொன்னது போல நாம் தமிழர் கட்சியினுடைய கேடர்ஸ், நாங்க எங்களுடைய பேச்சாற்றலும் சரி, மக்களுடைய வலியை புரிந்து கொண்ட நபர்களும் சரி, மக்களோடு மக்களாக இந்த 15 ஆண்டு காலமாக போராட்ட களங்களில் நின்றவர்கள், சிறை சென்றவர்கள், இதற்கூடாக மக்களோடு மக்களாக நின்றவர்கள் இருக்கிறோம்ல, நாங்கள் போய் கேட்கும் போது அது மக்களுக்கு உண்டான ஒரு பார்வை எங்கள் மீது திருப்போம். ஒரு பொது மேடை போடுறாங்க அப்படின்னாலோ, அல்லது வந்துட்டு ஒரு தெருமுனை கூட்டம் போடுறோம் அப்படின்னாலோ, அந்த தெருமுனை கூட்டத்தில் ஏறி நின்று தவறு எதுவும் இல்லாமல் மக்கள் மத்தியில கொண்டு போய் எங்களோட கொள்கைகளை சேர்க்கக்கூடிய தன்மை இல்ல. இது நாம் தமிழர் கட்சியினுடைய மிகப்பெரிய பலம். இல்ல, அந்த இடத்துல தான் திமுக ஒரு அரசியலை கட்டமைச்சிருக்காங்கல்ல. எல்லாத்தையும் நாம் தமிழர் கட்சி கூட இருக்கக்கூடிய பலம்ங்கிறது மிகப்பெரிய அளவுல இருக்குங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். இல்ல, அந்த இடத்துல தான் திமுக ஒரே நிமிஷம், அந்த இடத்துல தான் திமுக ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி வச்சிருக்காங்க. திமுகவுக்கு எதிராக அல்லது திமுக கூட்டணிக்கு எதிராக பேசுறது எல்லாமே பாஜகவுடைய பி டீம் அப்படின்ற ஒரு பேட்டர்ன் இருக்கு இல்லையா? இப்ப அந்த அரசியல் இடத்தை நீங்க எப்படி சமாளிப்பீங்கன்ற ஒரு கேள்வி வரும்ல. இல்ல, நாங்க அது பல இடத்துல உடைச்சு கொண்டு வர்றோம். பாஜகவை இங்கே தகுதி மிக்க நபராக எதிர்த்து நிற்கக்கூடிய கட்சியாக நாம் தமிழ் கட்சி தான் இருக்குதே தவிர திமுக இல்ல. திமுக பாஜக கொண்டு வந்த இந்த திட்டத்தை நாங்கள் தடுத்து நிறுத்தி விட்டோம். ஒரு திட்டத்தை சொல்லுங்க. 8 வழிச்சாலையா, விமான நிலையமா, அதான் பாஜக கொண்டு வந்துச்சுங்க, நாங்க தடுத்து நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லுங்க. அவங்க வந்துட்டு எந்த திட்டத்தை எல்லாம் நிறுத்த முடியாதோ, அது நீட் தேர்வா இருக்கட்டும், அல்லது வந்துட்டு தொகுதி பங்கீடா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் எதிர்த்து போராடுவது போல் காட்டிக் கொள்வார்கள். ஆனால் இவர்களால் தடுத்து நிறுத்த முடியுங்கிற விஷயத்துல இவர்கள் தடுத்து நிறுத்துவதற்குண்டான வேலைகள் ஏதாவது செஞ்சிருக்காங்களா கேட்டா திமுக எதையுமே செய்யாது. பாஜகவுக்கு அடிபணிந்து தான் போகும், வெள்ளக்கொடையை பிடிச்சிட்டு அடிபணிந்து தான் போகும். நாம் தமிழ் கட்சியினால் அதை தெளிவாக உடைச்சு கொண்டு போக முடியும், மக்கள் அதை பரப்புரையில கொண்டு போவோம். நீங்க பாப்பீங்க. மூன்றாவது பலமாக நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, நம்பிக்கை. இந்த 15 ஆண்டு காலத்துல நாங்கள் கட்சி தொடங்கிய முதல் நாள் என்ன சொன்னோம் அப்படின்னாக்க, இந்த காங்கிரஸ், பிஜேபி என்ற தேசிய கட்சியோடோ அல்லது அதிமுக, திமுக என்ற திராவிட கட்சிகளோடோ ஒருபோதும் கூட்டணி இல்லை. மக்களுக்கு உண்டான அரசியலை செய்து மக்களுக்காக நாங்கள் அந்த இடத்துல திமுக அதனுடைய கூட்டணிகள் நுணுக்கமான அரசியலை பண்ணிட்டாங்க இல்லையா? கடந்த 2011 தேர்தலுக்கு முன்னாடி இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னு சீமான் சொல்லியிருக்கிறாரு அப்படின்ற ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணியிருக்கிறாங்க. மகாராஷ்டிராவில் பாஜகவுக்காக சீமான் வாக்கு கேட்டிருக்கிறாரு அப்படின்றப்போ இது எல்லாமே இன்னைக்கும் இந்த ஓபன் பிளாட்ஃபார்ம்ல இருக்க தானே செய்யுது. இதெல்லாம் பல இடங்கள்ல விவாதங்கள்ல வெளிப்படையாக இது வந்துட்டு பேசி இருக்கிறோம், எல்லாமே சொல்லி இருக்கிறோம். அந்த காலகட்டத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பொது நீதி வேணும்னு சொன்னதும் சரி, சட்டசபையில அவங்க வந்துட்டு தீர்மானம் நிறைவேற்றினதும்
அந்த சமயத்தில் ஒரு ஆறுதலாக இருந்தால் இலை மலர்த்தால் ஈழமலருங்கிற அண்ணன் சொன்னது வந்துட்டு உண்மைதாங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம். பாஜகவுக்காக மகாராஷ்டிராவில் ஓட்டு கேட்கவில்லை அப்படிங்கறதையும் நம்ம மீண்டும் மீண்டும் வந்துட்டு தெளிவாக சொல்லியிருக்கிறோம். பாஜக கட்சி கொடி இருந்ததான்னா ஆம் இருந்தது, சிவசேனா கட்சி கொடி இருந்ததா ஆம் இருந்தது. அங்க நின்னது யாரு அப்படின்னாக்க ஒரு தமிழன் ஒருவன் அந்த இடத்துல நிற்கும் போது அந்த தமிழனுக்காக ஓட்டு கேட்கக்கூடிய ஒரு நபராக தான் அண்ணன் போனாரே தவிர மற்ற எல்லா கட்சி கொடிகளையும் இறக்கி விட்டு தான் அந்த இடத்துல வந்துட்டு அண்ணன் ஓட்டை கேட்டாருங்கிறத பல முறை அண்ணனே நேரடியாக வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார். அதெல்லாம் இருக்கும். நரேட்டிவ் செட் பண்றதுங்கிறது எப்பொழுதும் செட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அது வந்துட்டு பாஜக பி டீம்பாங்க, இஸ்லாமியர்களுக்கு எதிரிம்பாங்க, நீங்க வந்துட்டு மதம் திருப்ப சொல்லிட்டாருப்பாங்க. அதெல்லாம் நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருப்பாங்க. உண்மையில நாங்க யாருங்கிறத மக்கள் வந்துட்டு புரிந்து கொள்வதற்கு உண்டான நேரங்கிறது நிச்சயமாக இருக்கும். அதை எடுத்துக்கொள்வார்கள்.